இப்ப 2026ல யார் முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கணும் மிகப்பெரிய களம் பார்த்தீங்கன்னா சூடு பிடிச்சிருக்கு அரசியல் களம். ஓகேங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்ப பார்த்தோம்னா கூட்டணி பேச்சுவார்த்தை அதிகமா போயிட்டு இருக்கு. பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி பேச்சு பேசி அவங்க பாத்தீங்கன்னாக்கா 2026ல யார் முதலமைச்சரா வரணும்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க. சோ எடப்பாடின்னு இது எந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கறீங்க? மக்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனா மக்கள் அந்த வயசுல இல்ல. ஏன்னா ஏற்கனவே ஏடிஎம்கே சொல்லியிருக்காங்க. அவரே எடப்பாடியே சொல்லியிருக்காரு, ஜெயக்குமார், நிறைய பேர் அந்த கட்சியில இருக்கிறவங்க சொன்னாங்க அவங்க தோல்வி அடைந்ததுக்கு காரணமே பிஜேபி தான்றாங்க. இப்ப திருப்பியும் போய் பிஜேபியில கூட்டணி வைக்கிறாங்க, மீண்டும் தோல்வி அடையறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. அதிமுக தோத்ததே பிஜேபினாலதான் ஜெயக்குமார் சொன்னாரு. அவர் மட்டும் சொல்ல, எடப்பாடியும் சொன்னாரு இதோட அந்த கட்சியோட நாங்க கூட்டணியே வைக்க மாட்டோம்னு சொன்னாரு. இப்ப கூட்டணி வச்சிருக்காங்க, அவங்க மீண்டும் தோக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறாங்க. இது எப்படி திமுக தோக்கடிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய வலுவான கூட்டணி இருக்குமா? இல்லன்னு தான் சொல்லுவேன். இல்லன்னு தான் சொல்லுவேன் நானு. ஏன்னா இப்போ நாங்க சொல்ல இத ஏடிஎம்கேல இருக்கிற அவங்களே சொல்லியிருக்காங்க, நாங்க தோத்ததுக்கு காரணமே பிஜேபி தான்ட்டு. இப்ப பிஜேபியோட கூட்டணி வச்சா எப்படி ஜெயிக்க முடியும்? எனக்கு அது புரியல, அவங்க லாஜிக்கே எனக்கு புரியல. அதுக்கான காரணம் என்பது வேற இல்ல. ஆக்சுவலா இங்க தேமுதிக இருக்கக்கூடிய ஓட்டுகளுக்கும் பிஜேபியில இருக்கக்கூடிய ஓட்டு எண்ணுக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஆக்சுவலா தேமுதிகவே இங்க நல்லா வலுவான ஒரு சக்தியா இருக்கு பிஜேபியோட கணக்கு பண்ணும் போது. ஆனா அவங்க கூட கூட்டணி அமைக்காம ஏன் பிஜேபி கூட போய் கூட்டணி அமைக்கிறது அவ்வளவு உறுதியா இருக்காங்க? என்ன காரணம் நினைக்கிறீங்க? மேல இருந்து ப்ரெஷர் தான். பையன் மேல இருக்கிற சின்ன சின்ன அலிகேஷன் தான். பெரிய அலிகேஷன் சின்னதா என்னவா இருக்கும்? மேல இருந்து அவங்கதான் ரைடு ஓட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்கல்ல. இல்ல ரைடு அப்படி என்ன விட்டுருவாங்க நினைக்கிறேன். பையன் மேல கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. யாரு ஊழல் பண்ணதெல்லாம் கண்டுபிடிச்ச திருப்பி உள்ள போட்டுருவாங்களா? எப்படி இங்க ஊழல் பண்ணாத அரசியல்வாதியா நான் பாக்கலன்னு தான் நினைக்கிறேன். இடதுசாரிகளை தவிர, மற்றபடி தேர்தல்ல போட்டியிடாதவர்களை தவிர, ஆளாத இருக்கிற அத்தனை கட்சிகளையும் அங்க ஊழல் பண்ண முடியாது. ஆள்கின்ற அத்தனை கட்சிகளும் ஊழல் பண்ணி இருக்குது. அதுல எந்த சந்தேகம் இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பொதுவா மக்கள் மத்தியில ஊழல் என்பது ஒரு சர்வசாதாரணமான விஷயமாக ஆக்கி விட்டார்கள். மலிவான அரசியல். இதுக்கு நடுவுல இருக்கிற ஒரு நல்ல மனிதரை நாம தேர்ந்தெடுத்துக்கணும்ன்றதுல மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அதுல திமுகவுக்கு தான் அந்த வாய்ப்பு. திமுக தான் வாய்ப்பு. அவங்க தான் நல்லவங்கன்றீங்களா? நல்லவங்கன்னா இப்ப என்ன சொன்னேன், எல்லா கட்சியிலயும் எல்லாமே இருக்குது. ஆனா திமுக பெட்டர். ஓகே, மத்தவங்க கூட கொஞ்சமா கொள்ளடிக்கிறாங்க, அப்படி எடுத்துக்கலாமா? ஏன் நீங்க அங்கங்க வரீங்க? இல்ல எல்லாரும் கொள்ளடிக்கிறேன்றீங்க. இல்ல எல்லாரும் மேக்சிமம் இப்ப தேர்தல் பாதை அப்படிதான் ஆயிடுது. அதெல்லாம் எல்லாரும் ஓட்டுக்கு காசு தரணும், ஜெயிச்சு வந்ததும் உடனடியா சம்பாதிக்கணும் அப்படின்ற சூழல்ல இருக்கிறாங்கல்ல. அதனால சொல்றேன். ஆனா இருக்கிறதுல பெட்டர் திமுக. ஓகே, நான் இந்த